ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சித்தார்த் பொம்மி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனோவை தான் காட்டுறாங்க. அப்போ பொம்மி பார்த்தோம்னா மனோவோட உடம்ப அவங்க கண் முன்னாடியே காட்டவும் இதை பார்த்ததுமே மனோ அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே பொம்மி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன இது, என்னுடைய உடம்பையே நீ என் கண் முன்னாடியே காட்டிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இல்லை இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் உனக்கு காட்டுறேன். எப்படி இருந்தாலும் சரிதான், ராணி காளி கோயிலுக்கு போயிட்டா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவள் காளியாக அவதாரம் எடுத்துருவா. அவள் அவதாரம் எடுத்ததுக்கு அப்புறமா உன்னுடைய நிலைமை என்னன்னு சொல்லிட்டு தான் உனக்கு நான் காட்டிட்டு இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே உன்னுடைய கதையை அவள் முடிச்சிருப்பாரா அப்படின்னு பொம்மி சொல்லி சிரிக்கவும், உடனே அடுத்து பார்த்தோம்னா மனம் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு பொம்மிக்கு ஒன்றும் புரியாமல் முடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன, என்னுடைய கதையை அந்த ராணி முடிக்க போறாளா? இப்போ பாரு நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா அதாவது ராணி அவங்க குடும்பத்தார் அவ்வளோரையும் காட்டுறாங்க. தாத்தா, பாட்டி, ஹரிசினி, மலர், தாமரன்னு எல்லாருமே அங்கே இருக்கவும் அவங்க எல்லாருமே சுயநினைவே இல்லாமல் மாதிரிக்கு இப்படி உட்கார்ந்துருக்குறாங்க. இதை பார்த்துட்டு பொம்மி அதிர்ச்சி அடைகிறாங்க. பாத்தியா, இவங்க எல்லாரும் இப்போ என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், உடனே பொம்மி அவங்கள சுயநினைவுக்கு கொண்டுட்டு வர்றதுக்காக அவங்க மந்திர சக்தியை பயன்படுத்துறாங்க. ஆனால் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அப்போ மனம் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, நீ என்ன பண்ணினாலும் சரிதான், இவங்கள சுயநினைவுக்கு கொண்டுட்டு வரவே முடியாது. அது என்னால் மட்டும்தான் முடியும். ஏன்னா நான் அந்த அளவுக்கு நான் மந்திர சக்தியை பயன்படுத்தி அவங்கள சுயநினைவு இல்லாமல் நான் இருக்க வச்சிருக்கிறேன். நீ என்ன பண்ணினாலும் சரிதான், அவங்கள சுயநினைவுக்கு கொண்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சிரிக்கவும், உடனே பொம்மி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பொம்மி சொல்றாங்க, எங்க பாரு, ராணி காளி அவதாரம் எடுத்ததுக்கு அப்புறமா என்ன நடக்கணும் உனக்கே தெரியும், அதனால அவங்களெல்லாம் விட்டுரு அப்படின்னு பொம்மி சொல்லவும், உடனே மனோ சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. மனோ எதுக்காக இப்படி சிரிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு பொம்மி பார்க்கவும், அப்போ மனோ சொல்கிறாங்க, இப்போ நீ சொல்கிற மாதிரிக்கே ராணி கொஞ்ச நேரத்தில் காளியாக அவதாரம் எடுத்துருவா. அப்படி அவள் அவதாரம் எடுத்ததுக்கப்புறமா அவள் யாருன்னா அவளுக்கே தெரியாமல் போயிடும். அவன் வரும்போது அவளுக்கு எதிராக இவங்க எல்லாத்தையும் நான் நிற்க வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே பொம்மி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே மனோ சொல்கிறாங்க, காளியாக அவதாரம் எடுத்த ராணிக்கு இவங்க யாருன்னே அவளுக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது சாமிக்கு எதிராக யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி காளி உக்கரமா வருவா. அப்படி வரும்போது இவங்க எல்லாத்தையும் நான் எதிர்க்க நிற்க வச்சிட்டோம்னா அவங்களுடைய கதையெல்லாம் அதுவாகவே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே பொம்மி சொல்றாங்க, என்ன மனோ, நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கிற. நீ இப்போ இந்த தீய சக்தியெல்லாம் பயன்படுத்தி நீ இந்த அளவுக்கு இருக்கன்னு சொல்லிக்கிட்டு நீ இப்படிலாம் ஆடிட்டு இருக்காத. ஆனால் கண்டிப்பாக அவள் ராணி காளியா அவதாரம் எடுத்து உன்னுடைய கதையை முடிப்பாங்கிறது மட்டும் நிச்சயம். அதனால நான் சொல்றது கேளு, இவங்களெல்லாம் நீ விட்டுரு அப்படின்னு சொல்லவும், உடனே மனோ சொல்றாங்க, இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் சரிதான், இவங்களை வச்சு தான் நான் ராணியும் ஒன்னியும் நான் பழித்திக்கவே போறேன். அப்படி இருக்கும்போது இவங்களெல்லாம் நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இவங்க எல்லாருமே என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க. இவங்களை வச்சு தான் நான் அவளை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நான் கொண்டுட்டு வர போறேன் அப்படின்னு மனோ சொல்லி சிரிக்கவும், உடனே அவங்க வயிற்றுல இருக்கிற எச்சினியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமா மனோ, நீ சொல்றது எல்லாமே கரெக்டு தான். அந்த ராணி காளியா அவதாரம் எடுத்துட்டா அப்புறமா நம்மளால நம்ம நினைச்ச மாதிரிக்கே நம்ம சாதிக்க முடியாது. அதுக்கு இந்த குடும்பத்தை தான் நம்ம பயன்படுத்தணும். இந்த குடும்பம் உன் கட்டுப்பாட்டில் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும். இவன் மட்டும் கட்டுப்பாட்டு நீ இழந்துட்டேன்னா அதுக்கப்புறமா அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுச்சுன்னா நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காம போயிடும். அப்புறமா நம்மளை அவங்க அழிச்சிருவாங்க. அப்படிங்கும் போது எச்சினி, நீ ஒன்றும் கலங்காத, நான் இருக்கும் போது நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு மனம் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பொம்மி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பாரு மனோ, நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கிற, நான் சொல்றதை கேளு. இப்போ கூட ஒன்று கெட்டு போகல. நீ இதெல்லாம் விட்டுட்டு நீ சாதாரணமாக மனுஷனா வந்துரு. அப்படின்னா கண்டிப்பாக உன்னை மன்னிச்சிருவா அந்த காளியா அவதாரம் எடுத்துகிட்டு வர ராணி. நானும் ஒன்று விட்டுருவேன். ஆனால் நீ இதெல்லாம் நீ விடாமல் இருந்தேன்னா அப்புறமா உன்னோட கதையே முடிஞ்சு போயிடும். இந்த பாரு, உனக்கு எதிர்க்க இருக்கிற உடம்பு கிடக்கு பற்றியா, இந்த உடம்பு தான் உனக்கு மிஞ்ச போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொம்மி எவ்வளவோ மனக்கிட்ட எடுத்து சொல்கிறாங்க. ஆனாலும் மனம் தன்னுடைய தீய சக்தியை பயன்படுத்தி நான் ஒன்னிய ராணி நான் அழிச்சே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரிக்கு சித்தார்த்தையும் விட மாட்டேன். சித்தார்த் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த ராணி என்னை எதுவுமே செய்ய முடியாது. அவள் காளியா அவதாரம் எடுத்தாலும் சரிதான், அந்த சித்தார்த் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ராணி காளியே ஆனாலும் ஆனால் அவளுடைய மனசு ஃபுல்லாக அவளுக்கு சித்தார்த்தை சுற்றி தான் இருக்கும். அதனால கண்டிப்பாக என்னை ஒன்றுமே அவளால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனம் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பொம்மிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்து பார்த்தோம்னா பொம்மி மறைஞ்சிருந்தாங்க. நேரம் நம்பூதிரி கிட்ட வராங்க. உடனே பார்த்தோம்னா நம்பூதிரி அவங்களும் காளி பூஜைக்கு அந்த காளியம்மா கோயிலுக்கு வந்துருந்தாங்க. அப்போ
வந்து ராணிகிட்ட வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு ராணி, சீக்கிரமாகவே நீ காளியை அவதாரம் எடுத்துகிட்டு வந்துடு, இன்னும் கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்குது, நீ போ அப்படின்னு சொல்லவும் அப்போ அந்த 5 சாமியாரும் அதே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து நம்பூதிரி சொல்கிறாங்க, இவ காளியை அவதாரம் எடுத்துட்டா கண்டிப்பாக வந்து தீய சக்தி எல்லாமே வந்து இவளை தடுக்கிறதுக்காக வரும், அப்படி வரக்கூடிய நேரத்தில் நான் தன்னுடைய பூஜையை நான் ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ராணி வந்து காளியை அவதாரம் எடுக்கிறதுக்காக அங்கே போகிறாங்க. அப்போ வந்து நம்பூதிரிக்கு முன்னாடி பொம்மி வந்துடுறாங்க. இங்கே பாருங்க நம்பூதிரி, அந்த மனம் வந்து இந்த மாதிரி குடும்பத்தையே அவனுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறான், இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது எனக்கு அது தெரியும், எனக்கு தெரிஞ்சு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கும்போது இப்போ எப்படியாவது அவங்கள காப்பாற்றணும், இல்லைன்னா காளியை அவதாரம் எடுத்துகிட்டு வர ராணி முன்னாடியே இவங்க எல்லாத்தையும் வந்து அவன் நிற்க வச்சு இவங்களோட கதையெல்லாம் முடிக்கிறதுக்காக அவன் பண்ண போகிறான், இதுதான் அவனுடைய பிளானாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே நம்பூதிரி சொல்கிறாங்க, நான் இப்போமே போய் பூஜையை வந்து நான் வந்து ஆரம்பிச்சிருந்தேன், அப்படி இருக்கும்போது தான் அவனை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்பூதிரி பார்த்தோம்னா அவங்க நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே அவங்க தன்னுடைய பூஜையை வந்து அவங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா பொம்மிக்கு என்ன பண்ணுறதே தெரியல, காளியை அவதாரம் எடுத்துகிட்டு வர ராணிக்கிட்ட இருந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றணும். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சித்தார்த் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பக்கமும் வந்து அவர் வந்து சிலையாக மாறிட்டாரு, இன்னும் மிச்சம் கொஞ்சோண்டு தான் இருக்குது, அது ஃபுல்லாகவே சிலையாக மாறிட்டாருன்னா அப்புறமா அவரை நம்மளால் காப்பாற்றவே முடியாது. அதுக்குள்ளேயும் ராணி வந்து காளியை அவதாரம் எடுத்து அந்த 5 தீர்த்த தண்ணியும் எடுத்து சித்தார்த்துக்கு மேலே தெளிக்கணும், அப்போ தான் சித்தார்த்து வந்து பழைய உருவத்துக்கு மாறுவார். ஆனால் மனம் கண்டிப்பாக விடமாட்டேன் அப்படின்னு ரொம்ப பதட்டத்தோடு இருக்கு.